Let us read again. இப்ப நாம படிச்சோம்ல அதே சொற்களை மறுபடியும் ஒரு தடவை சொல்லி பார்க்கலாமா? முதல்ல ஏ எழுத்துல தொடங்கக்கூடிய சொற்களை பார்க்கலாம். எலி, எருது, எட்டு, எறும்பு. இப்போ இந்த சொற்களை நான் சொல்றேன், நீங்க என் கூட சேர்ந்து சொல்றீங்களா? எலி, எருது, எட்டு, எறும்பு. இப்போ ஏ எழுத்துல தொடங்கக்கூடிய சொற்களை பார்க்க போறோம். ஏழு, ஏர், ஏரி, ஏணி. என் கூட சேர்ந்து சொல்றீங்களா? ஏழு, ஏர், ஏரி, ஏணி. அழகா சொன்னீங்களே. புதிய சொற்கள், நியூ வேர்ட்ஸ். இப்போ ஏ ஏ இந்த ரெண்டு எழுத்துலயும் நாம இதுவரைக்கும் படிச்ச சொற்கள் இல்லாத புதிய சொற்களை பார்க்கலாமா? எரிமலை, எலுமிச்சை, ஏலக்காய், ஏவுகணை. மறுபடியும் சொல்றேன். எரிமலை, எலுமிச்சை, ஏலக்காய், ஏவுகணை. இது போல ஏ ஏ இந்த ரெண்டு எழுத்துலயும் உங்களுக்கு தெரிஞ்ச சொற்களை நீங்க சொல்லி பாருங்க. சொல்லி பழகுவோம். Let us practice by saying. சொல்லி பழகுவோம்ல நாம என்ன பண்ணுவோம்? நமக்கு தெரிஞ்ச இந்த எளிய சொற்களை வச்சு எளிமையான வாக்கியம் அமைப்போம். பண்ணலாமா? இந்த படத்தை பாருங்க. எறும்புகள் என்ன பண்ணி போகுது? நாம நடந்து போவோம். பறவை பறந்து போகும். எறும்புகள் ஊர்ந்துதான் போகும். எறும்புகள் ஊரும். அடுத்த படத்தை பாருங்க. எலுமிச்சை. எலுமிச்சை எப்படி இருக்கும்? புளிப்பா இருக்கும் இல்லையா? எலுமிச்சை புளிக்கும். கீழே அடுத்த படத்தை பாருங்க. ஏவுகணை. ஏவுகணை எப்படி போகும்? பாஞ்சு போகும் இல்லையா? ஏவுகணை பாயும். அடுத்த படத்தை பாருங்க. ஏலக்காய். ஏலக்காய் நல்ல மணமா இருக்கும்ல, வாசனையா இருக்கும்ல. ஏலக்காய் மணக்கும். இப்போ இந்த எளிய வாக்கியங்களை நான் சொல்றேன், என் கூட சேர்ந்து திரும்பவும் சொல்லுங்க. எறும்புகள் ஊரும். எலுமிச்சை புளிக்கும். ஏவுகணை பாயும். ஏலக்காய் மணக்கும். இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச சொற்களோடையும் சில எளிய வாக்கியங்களை அமைச்சு பாருங்க.